இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இதில் மொத்தம் 97 காலி பணிகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பேங்கை விட பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செபியிலேருந்து இந்த வேலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முக்கியமான ஒரு அத்தாரிட்டி தான் இது. இவங்க தான் குரூப் ஏ லெவலில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டேட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்கு அப்ளை பண்ணுறது 14/3/2024 நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இன்னும் கரெக்டாக சொல்லலை. அதே மாதிரி இதில் கன்ஃபார்மாக 97 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேக்கன்சி எல்லாமே ஒதுக்கியிருக்காங்க. முக்கியமாக பார்க்கும்பொழுது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரல் அதில் பார்த்தீங்கன்னா 62 வேக்கன்சி இருக்குது. இதில் தான் அதிகமான வேக்கன்சி இருக்குது. இதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 24, லீகலில் 5, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 2, அதே மாதிரி ரிசர்ச் அண்டு லாங்குவேஜில் 2 சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரியோ அல்லது டிப்ளமோ கோர்ஸோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸோ அவங்க முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு செப்பரேட்டாக கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லீகலுக்கு என்ன படிச்சிருக்கணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் கிரேடு ஏஎம் ஜென்ரல்னு கொடுத்துருக்காங்க. இதற்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அது ஹிந்தி தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரி 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இப்போ ஓபிசி அப்ளை பண்ணிங்கன்னா 33 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 35 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலி சேலஞ்சடு பீப்புள்னா 40 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயே சப் கேட்டகரி இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 44,500 டு 89,150 ரூபா பெர் மந்த் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி இன்டர்வியூவும் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்லேயே உங்களுக்கு பேஸ் 1 பேஸ் 2 இருக்குது. அது ரெண்டுமே நீங்கள் கிளியர் பண்ணால் தான் இன்டர்வியூக்கு இங்கே போக முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கும்பொழுது யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் 1000 ரூபா சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் 100 ரூபா சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மோட் ஆன்லைனில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் பாருங்கள். அதே மாதிரி அஃபிஷியல் நோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு போகுது. அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் கிரேட் ஏ அப்படின்னு சொல்லி என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனும் கொடுத்தாங்க. ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல செபின்னு கொடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன படிச்சிருக்கணும், அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம், 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொபேஷனரி பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ரொபேஷனரி பீரியட் 2 வருஷம் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த 2 வருஷம் நீங்கள் ப்ரொபேஷனரி பீரியடில் இருப்பீங்க. அந்த டயத்தில் உங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சோடனே எவ்வளோ கொடுப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் அக்கமடேஷனுக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. லீவ் ஃபேர்ஸ் அண்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தாச்சு. அப்ளை பண்ணுறவங்க கூடிய விரைவில் அப்ளை பண்ணலாம். லிங்க் அப்படிங்கிறது எனபிள் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் அப்படிங்கிறது ஏப்ரல் 13 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஆன்லைன் அப்ளை லிங்க் ஏப்ரல் 13 வருதான். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் இன்னும் மென்ஷன் பண்ணலை, கூடிய விரைவில் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல சேலரியில் பேங்க் ரிலேட்டட் ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்க. பாய்.